எங்கள் தாத்தா வந்து பெரிய ஒரு ஒரு பயங்கர ஒரு ஹீரோவனாக இருந்தான் சார். ஏன்னா 6 அடி உயரம், விரல் இத்தனை தண்டி இருக்கும். ஏன்னா அவரை நான் பிடிச்சி போகும்போது நீங்கள் சிலம்பு கம்பை பிடிச்சிட்டு போகிற மாதிரியே தான் இருக்கும். அவர் மிலிட்ரிக்காரரு, மாடு சூப்பராக பிடிப்பார், சுழிவாக பிடிப்பார். அவர் எல்லாருமே எங்கள் தாத்தாவை நான் பார்க்குறத விட எனக்கு எங்கள் தாத்தாவை பற்றி அடுத்தவங்க சொல்லி கேட்குறது தான். என்னடா அவன் தாத்தாவை நம்ம அப்பாடான்னு கேட்க மாட்டேன். ஒரு ரொம்ப கேஷுவலாக பேசிக்கிட்டு இருக்காரு. இங்கே வந்து பார்த்தா ராமர் தாத்தா இப்படி சொல்லுவார், நம்ம தாத்தாவை பயங்கரமாக புலங்காயமாக பேசுகிறாரு அப்படின்னு ஒரு கம்பேரிசன் இருக்குல்ல சார். இந்த பக்கம் பார்த்தா அப்பா வந்து தாத்தாவை என்ன வந்துட்டா நான் கொப்பேன் அப்படின்னு பேசுகிறாரு. ஒரு பக்கம் வந்தா உன் தாத்தையை மாடு பிடிச்சான்னு வச்சுக்க பயங்கர சுழிவாக பிடிப்பான்டா, முன்னாடி நின்று நான் பின்னாடி நிற்பேன், முன்னாடி நான் நின்று அணைவேன், முன்னாடி இந்த அணைவேங்கிறதெல்லாம் இப்போலாம் யாரும் சொல்கிறது இல்லை சார். அது அந்த அணைகிறதுங்கிறது மாடு அணைகிறது தான். ஆக்சுவலி மாடு அணைகிறது அப்படி சொல்லுவாங்க. அவன் அணைஞ்சான்னு வச்சுக்க பயங்கரமாக இருக்கும்டா, நான் பின்னாடி தான் நிற்பேன் அப்படிமா. அப்போ 2 பேர் தான் சார் மாடு பிடிப்பாங்க. அவங்க தாத்தா மேலே எங்களை அறியாமலே ஒரு இது வருது. மிலிட்ரிக்காராக இருக்கார், திடீர்னு சர்வீஸுக்கு இதுக்கு எலெக்ஷனுக்கு வந்து டியூட்டி கூப்பிட்றாங்க எக்ஸ்பீரியன்ஸ் மேனால. ஸோ இப்போ அவர் அந்த கேரக்டர் எனக்கு ஏறிக்கிட்டே இருக்குது. எங்கள் அப்பா ஒரு பக்கம் அவருடைய உழைப்பு, பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு இருக்கும்போது அவ்வளோ முழம் இருந்தாலும் பொண்டாட்டி பிள்ளைங்க மேலே பாசமாக நம்மளுக்கு வேணுங்கிறது எல்லாத்தையும் வாங்கி போட்டுருக்காரு, எல்லாம் பண்ணிக்கிறாரு. இந்த பக்கம் இப்படி 2 முரண்பட்ட மனிதர்கள் இவங்கள வச்சு பண்ணணும்னு அப்போ எங்கள் தாத்தா வரும்போது எங்கள் தாத்தா ஹீரோவாக்குறேன் நான். சரி சினிமாவில் வந்து இவரை ஹீரோவாக்கிறத விட தாத்தாவாக்குவோம், ஏன்னா 60 வயசு கிழமை ஹீரோங்கிற ஒரு படத்தை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சார் ஆக்குறேன். அப்படி ஆகும்போது அப்போ லேட் ஆகிட்டே இருக்குது. ஹீரோ இல்லாதனால இல்லைனால லேட் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா ராஜகிரண் சாருக்குன்னா பிஸ்னஸ் இல்லை, அந்த ஒரு இது இல்லை. அவர் வந்து கேரக்டருக்கு ஓகே, மாமாவுக்கு ஓகே, ஆனால் அவர் கதாநாயகன் தேவைப்படுற அப்படிங்கிறப்ப இப்போ கார்த்தி சார் இருக்கிறப்ப இப்போ நான் என்ன பண்ணுறேன், கொம்பையா பாண்டியனை ஏற்றுறேன், கொம்பையா பாண்டியனுக்கு ஓப்பனிங் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி எடுத்தவொடனேயே கருசாமி கோயிலில் குறி ஆடுறது தான் கதைப்படி.